ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. கோடை விடுமுறைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. 2 கூடுதல் எல்ஹெச்பி கோச் வந்து இணைக்க போகிறாங்க. 3 2 விரைவு ரயிலுக்கு வந்து கூடுதல் நிறுத்தங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. 4 இன்ட்ராசிட்டி நமோ பாரத் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. 5 பாம்பன் தூக்கு பாலம் வந்து மறுதிருப்பு பண்ண போகிறாங்க. வாங்க இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். திருச்சி டு தாம்பரம் வாரத்தில் 5 நாட்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இயக்க போகிறாங்க. சதன் ரயில்வே வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் திருச்சியிலிருந்து தாம்பரத்துக்கு செவ்வாய், புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்கள் 5 நாட்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து தாம்பரம் மறுமார்க்கம் திருச்சி இது 2 இடத்துல வந்து வாரத்துக்கு 5 நாட்கள் வந்து இயக்க போகிறாங்க. திருச்சி காலை 5:35க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து மதியம் அதே நாட்களில் 12:30க்கு வந்து தாம்பரம் வந்தடையும். அதே போல் மறுமார்க்கம் தாம்பரத்திலிருந்து மாலை 3:45க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இரவு 10:40 மணிக்கு வந்து திருச்சி வந்து அடையுங்க. இதோட வழி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தான் இந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படுது. 2 விரைவு ரயில்களுக்கு வந்து கூடுதல் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. தாம்பரத்துலேருந்து செங்கோட்டைக்கும் திருச்செந்தூர்லேருந்து எக்மோருக்கும் இயக்கிற இந்த 2 ட்ரெயினும் ரயில்வே வாரியம் 2 நிமிஷம் வந்து ஒரு ஸ்டாப்பில் நிற்க சொல்லியிருக்காங்க. தாம்பரத்துலேருந்து செங்கோட்டைக்கு போகிற இந்த ட்ரெயின் சிதம்பரத்துலேயும், திருச்செந்தூர்லேருந்து எக்மோர் போகிற இந்த ட்ரெயின் தஞ்சாவூர் மாவட்டம் பூதூர்லூரில் 2 நிமிஷம் வந்து இந்த ட்ரெயின் நிற்குங்க. இந்த விரைவு ரயில் இரு மார்க்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இன்று முதல் இந்த ட்ரெயின் வந்து அமலுக்கு வருதுங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் புதிய பாலம் திறந்தாங்க. ஆனால் திறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே 23/4/2025 வரைக்குமே 17 நாட்களாக வந்து 2 வாரமாக இந்த பாலத்தை வந்து மேலே தூக்கலைங்க. ரயில்வே நிர்வாகம் இன்னுமே அந்த பாம்பன் பாலத்தை திறக்காமல் வச்சுருக்காங்க. 150 ஆழ்கடல் விசைப்படகுகள் வந்து நாகைக்கு திரும்பி செல்லாமல் வந்து அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. இந்த பாலம் வந்து நாளைக்கு திறக்க போகிறாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு திறந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து நாளை மறுமுறை இந்த ரயில்வே தூக்கு பாலம் வந்து பாம்பனில் தூக்க போகிறாங்க. இதனால் அந்த பக்கம் நிற்கிற 150க்கு மேற்பட்ட ஆழ்கடல் விசைப்படகுகள் வந்து பாம்பன் பாலத்தை கடந்து செல்லுங்க. கூடுதல் எல்ஹெச்பி கோச் வந்து இணைக்க போகிறாங்க. எல்லா விரைவு ரயில்களையும் வந்து பழைய பெட்டிகளை நீக்கிட்டு புதிய எல்ஹெச்பி கோச் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. எளிதில் தீப்பிடிக்காது, வைப்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸ்பீட் அண்ட் சேஃப்டி வந்து இந்த எல்ஹெச்பி கோச்சில் வந்து அதிகமாக இருக்குங்க. அது மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 22ஆம் தேதி முதல் விஜயவாடா டு சென்ட்ரலில் ஒரு ட்ரெயின் இயக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினில் தான் 22ஆம் தேதி ஜூன்லேருந்து எல்லா கோச்சுமே வந்து எல்ஹெச்பி கோச்சாக வந்து இயக்கப்பட போகுது. இன்ட்ராசிட்டி நமோ பாரத் ட்ரெயின் வந்து மீண்டும் பீகாரில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் பாரத் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அறிமுகப்படுத்துவாங்க. இது செகண்ட் டைமு இந்த ட்ரெயினை வந்து விடுறாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பீகார் சஹார்சா அப்படின்ற இடத்துலேருந்து மும்பை, லாக்மன்யா திலக் இந்த இடத்துக்கு வந்து போக போகுதுங்க. இது வந்து ஒரு இன்ட்ரசிட்டி. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை ஐசிஎஃப்லேருந்து தான் தயாரித்து இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்பீடு வந்து 130 கிலோமீட்டருக்கு மேலே போகுங்க. நமோ பாரத் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து 2 பக்கமும் இருக்கும். இதனால் இது வந்தே பாரத் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் ஸ்டாண்டிங் வந்து அலோட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் நமோ பாரத் ட்ரெயின் வந்து நாளிலிருந்து பீகாரில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.